தாத்தா தாத்தா தாத்தா, என்ன என்ன தாத்தா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா? ஏண்டா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இந்த மாதிரி வந்து தையா தக்கன்னு குதிச்சிட்டு இருக்க? என்ன நடந்துச்சா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி வந்து நின்னுட்டு இருக்கீங்க. குட்டி, என்ன நடந்துச்சு? என்ன என்ன சொல்ற நீ? அப்பா என்ன பண்ணாரு? அவளோட சர்டிபிகேட்ஸ்மா, அவளோட ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ், காலேஜ் சர்டிபிகேட்ஸ், அவ இத்தனை நாள் ஒர்க் பண்ண சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே இவர் எரிச்சிட்டாருமா வந்து. அவ படிச்சிருக்கான்னு எதுவுமே இல்லம்மா பவிக்கு. சர்டிபிகேட்ஸ்மா. அப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? எதுக்குப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? பவியோட சர்டிபிகேட் எல்லாம் எரிச்சிட்டீங்களா? குட்டியே பவியை எப்படி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பாத்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல இப்படி பண்ணலாமாப்பா? அவளுக்கு இன்னும் கோவம் தானே ஜாஸ்தியாகும்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? அப்பா, இது உங்களுக்கு நியாயமா இருக்காப்பா? இந்த நியாய அநியாயத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அவ பண்ணிட்டு போன தப்புக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். புருஷன்னு மரியாதை இல்ல, ஆம்பளைன்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிட்டு போயிருக்கா. அதனாலதான் சர்டிபிகேட்டை எரிச்சேன். என்னப்பா நீங்க என்ன சொன்னாலும் அது தப்பு தானேப்பா? நீங்க ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்திருக்கீங்க. இப்படி சர்டிபிகேட் எல்லாம் எரிச்சா அவங்களோட வாழ்க்கையே நாசமாக்குனதுக்கு சமம்பா. பவியோட வாழ்க்கையே போயிடுச்சுப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன லட்சுமி, என் பேரனை இப்படி வாட்டி வதச்சா நான் சும்மா இருப்பனா? வெளியில தலை காட்ட முடியல. அபார்ட்மெண்ட் முழுக்க நம்ம கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேலைக்கு போறோம், 4 காசு சம்பாதிக்கிறோங்கிற திமிரு அதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. தாத்தா, ஐயோ தாத்தா, ஊர் உலகத்துல வேற எந்த பொண்ணுங்களுமே வேலைக்கு போறதே இல்லையா? பவி மட்டும் தான் வேலைக்கு போறாளா? அவ தப்பெல்லாம் பண்ணல தாத்தா. அவளோட நியாயத்தை தான் அவ சொன்னா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு பல தடவை நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அவ ஒத்துக்கல. இருந்தாலும் அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும் தாத்தா. நீங்க எதுக்கு தாத்தா தேவையில்லாம இப்படி எல்லாம் போய் பண்ணிக்கிட்டு? டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்கும். இப்ப அவ சர்டிபிகேட்டை நான் எரிச்சேன்ல, அதனால வேற வழி இல்லாம உன்கிட்ட சரணடைவா. நீ பாரு. என்னப்பா இது? தப்பு பண்ணிட்டு பதிலுக்கு நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. குட்டியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையாப்பா? வயசுல மூத்தவரு, அனுபவசாலி நீங்க. நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் என்னப்பா சொல்ல முடியும்? இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா அவ முக்கியமானவளா இருக்கலாம். நீங்க வேணா போய் அவ கால்ல விழுங்க, அவளை கூட்டிட்டு வாங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என்னோட பார்வையில அவ பொம்பளைங்கிற திமிர காமிக்கிறான். அவ அடங்கி ஒடுங்கி வீட்டுல தான் இருக்கணும். நம்ம குடும்பமான மொத்தத்தையும் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டான். இவன் மாமனார் என்னடானா அன்னைக்கு இவன் அடிக்கிறான். அந்த பவித்ரா இருக்காளே அவளை அடிக்கிறான். என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது எனக்கு எந்த வித வருத்தத்தையும் ஏற்படுத்தாது. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போங்க. குட்டி, குட்டி, சர்டிபிகேட் எரிச்ச விஷயம் பவிக்கு தெரியுமா? 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 எப்படி? அந்த சர்டிபிகேட்ஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அத காப்பாத்த போன, அதை என் கையில வச்சுக்கிட்டு இருக்கும் போது அத அவ பார்த்துட்டு வந்துட்டாமா. அவ தாத்தாவை பார்க்கல.
நான் கையில புடிச்சிட்டு இருக்கும்போது நான் தான் எரிச்சிட்டேன்னு என் மேல அந்த அளவுக்கு கோவப்பட்டு என்ன அசிங்கமா திட்டிட்டு போயிட்டாம்மா. இனிமே அவ மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டான். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன். தாத்தம் போச்சு. இப்படி பண்ணிட்டாரே, நம்ம என்னமா பண்றது? இப்ப என்ன பண்ணுவேன்? எல்லாமே போச்சு. எப்படியாவது கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். இந்த சாமி ஏன் இப்படி பண்றாரு, ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியலையேடா. நாம என்ன தப்பு பண்ணோம் குட்டி? நாம என்ன தப்பு பண்ணோம் சொல்லு? குடும்பமா சந்தோஷமா ஒரு குருவி கூடு மாதிரி அழகா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். இதுல யாரோ கல்லெறிஞ்சு அந்த குருவி கூட செதற மாதிரி பண்ணிட்டாங்களே குட்டி. முருகா, ஏன் முருகா இப்படி சோதிக்கிற? இப்ப பவி என்ன நினைப்பா? என்னடா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன திமிர் இருந்தா சந்தோஷ் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துருப்பான். இன்னைக்கு அவனை ஒண்டி இல்லன்னு பண்ணிடுறேன். இந்த பிரதிபாவா அவனானு பாத்துடுறேன். இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே அந்த பவித்ராவை சொல்ல வைக்கணும். எப்படியும் இந்த சர்டிபிகேட் காட்டி ஏத்துற விதத்துல ஏத்தி விட்ட சொல்லுவா. பாத்துக்கலாம் பிரதிபா. பவி, 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 என்ன பவி இது? அநியாயத்துக்கு ஒரு அளவு வேண்டாம். சர்டிபிகேட் எரிச்சிருக்கா, பிடிக்கலதான், அதுக்காக இப்படியா? என்னமா உங்க கையில? சார் பாருங்க சார், பவித்ராவோட சர்டிபிகேட் சந்தோஷ் எரிச்சிருக்கான் சார். ச்சே, கொடூரமானவனா இருக்கா. நீங்க தான் சார் என்ன ஏதுன்னு கேட்கணும். சார், அந்த சந்தோஷ்க்கு பவித்ரா மேல இருக்கிற கோவத்தை அவளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஹோல் அபார்ட்மெண்ட்ஸ்மே பாக்குற மாதிரி எரிச்சிருக்கான் சார். அப்படின்னா அந்த சந்தோஷ்க்கு பவித்ரா மேல எவ்வளவு கோவம், எவ்வளவு வெறுப்பு இருக்கணும் சார். ச்சே, பிளடி இடியட். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல சார். பிரதிபா, நீங்க ஏதோ தப்பா சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. சந்தோஷ் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஹரி சார், யூ டோன்ட் பிலீவ் மீ சார். சார், நான் என்னைக்காவது போய் சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க தேவையில்லாம பேசுறத நிறுத்துறீங்களா? திடீர்னு சந்தோஷ் பவித்ராவோட சர்டிபிகேட்டை எரிக்கிறதுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சந்தோஷ்க்கு பவித்ராவை பிடிக்காது. அவ சர்டிபிகேட் இருந்தா தானே அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவ சொந்த கால்ல நிப்பா. அவ காலையே உடைச்சு வீட்ல உட்கார வச்சுட்டா. ஐ மீன், அவ வேலைக்கு போறதுக்கு காரணமா இருக்கிற இந்த சர்டிபிகேட்டையே எரிச்சிட்டா. அவ எப்படி வேலைக்கு போவா? பிளடி ரூம் போட்டு யோசிப்பான் போல இப்படி எல்லாம் செய்யணும்னு. நீங்க தேவையில்லாம எதையோ பேசி பவித்ராவை இன்னும் கோவப்படுத்தாதீங்க. வாட்? ஹரி சார், என்ன பேசுறீங்க நீங்க? நான் தேவையில்லாம பேசுறேனா? சார், ஐ ஹேவ் எவிடன்ஸ். எரிச்ச சர்டிபிகேட் இருக்கு சார் என் கையில. இன்னும் என்ன நம்பலையா? பவி, கண்ணால நீ பாத்துருக்க, நீ நம்புறல? யா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ புரிஞ்சுக்கிட்ட. நீங்க முதல்ல பொய் மேல பொய் சொல்லாம முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. திஸ் இஸ் ரிடிகுலஸ் சார். நான் பொய் சொல்றேனா? ஓ, அப்போ சந்தோஷ் மேல நீங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஏ சார், பவித்ராவோட அப்பா, அதாவது சந்தோஷ் தான் மாமனாரையே கை நீட்டி அடிச்சிட்டான். அதையும் நீங்க பொய்ன்னு சொல்ல போறீங்களா? பவித்ரா,
நான் ஏதோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை தெரியுங்கிறதுனால ஒரு கன்சர்ன்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட வந்து சொன்னேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்ணணும்ன்றதுக்காக ஒரு சின்ன அட்வைஸ் உனக்கு சொல்றேன். இதுக்கு மேல இதை நீ விட்டு வைக்கிறது நல்லது கிடையாது. ஓகேவா? பார்த்து நடந்துக்கோ. அபி, பிரதிபாவை பத்தி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அவன் சொல்றது எதையும் நம்பாத. ப்ளீஸ், எதை பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணு. இந்த மாதிரி ஆளுங்களுடைய பேச்செல்லாம் நம்பி உன் மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. என்ன லட்சுமி மேடம் இப்படி பண்ணிருக்கீங்க? மேடம், உங்களுக்கு என்னதான் பவி மேல கோவம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரதான் பார்க்கணும். திரும்ப திரும்ப அவளுக்கு கோவம் வரா மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஹரி சார், நீங்க பவியோட சர்டிபிகேட் விஷயமா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா மேடம், வேற என்னத்த சொல்ல போறேன்? அதைத்தான் சொல்றேன். அதை எரிக்க எப்படி மனசு வந்துச்சு? அந்த சர்டிபிகேட்ஸ்ல தான் அந்த பொண்ணோட வாழ்வாதாரமே அடங்கி இருக்கு. அதை எரிச்சா அவளோட லைஃபே வீணாயிடாதா? ஏன் அப்படி பண்ணா சந்தோஷ்? ஹரி சார், அந்த சர்டிபிகேட் எல்லாம் என் குட்டி எரிக்கல. என்ன சொல்றீங்க? ஆமா சார், குட்டிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பவி அரைஞ்சாங்கிறது இந்த பிளாட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு அது அப்பாக்கும் தெரிஞ்சது. அவர் அவனை கண்டபடி திட்டிட்டு பவி மேல இருந்த கோவத்துல சர்டிபிகேட் எல்லாம் எரிக்கிறதுக்கு எடுத்துட்டு போனாரு. குட்டி அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ போராடினா, ஆனா அவனால முடியல. என்ன மேடம், ஒரு விஷயத்துக்கு மேல இன்னொரு விஷயம் கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு. பவியை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவன் மனசை மாத்தி சாந்தப்படுத்தி கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா இப்படி தேவையில்லாத விஷயம்லாம் நடந்தா பவிக்கு இன்னும் கோவம் தானே அதிகம் ஆகும். அப்புறம் எப்படி அவளுக்கு நம்ம மேல பாசம் வரும், நம்பிக்கை வரும்? பவியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் தான் சர்டிபிகேட்டை எரிச்சான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதுல பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு சந்தோஷ் தான் நடுவுல மாட்டிக்கிட்டு செய்யாத தப்புக்காக பவி கிட்ட தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். என்ன சார் பண்றது? எல்லாமே நேரம். ஆனா ஒண்ணு சார், குட்டி எப்படியாவது பவிய சமாதானப்படுத்தணும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், பவி சமாதானமாகி மறுபடியும் அவன் கூட வந்து வாழணும், பழையபடி அவங்க இருக்கணுங்கிறதா. எப்படியாவது நீங்க தான் பவி கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் ஹரி சார். சரிங்க மேடம், நான் பேசி பார்க்கறேன். பவித்ரா புரிஞ்சுப்பாளான்னு தெரியல, ஆனா சந்தோஷ் கிட்ட இருக்கிற நியாயத்தை கண்டிப்பா நான் எடுத்து சொல்றேன். நான் வரேன் மேடம். ம். என்ன பிரதீபா, நீங்க தான் அசோசியேஷன் மீட்டிங்கே கூட்டினீங்க. நீங்களே என்ன ஏதுன்னு சொல்லாம இருந்தா எப்படி? அதானே, நாம என்ன இங்க வேலை வெட்டி இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். இங்க யாரும் வேலை வெட்டி இல்லாம இல்ல, எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா அசோசியேஷனோட ரூல்ஸ் என்ன, நம்ம பிளாட்ல இருக்கிற எந்த ஒரு குடும்பமும் தனிப்பட்ட முறையிலயோ இல்ல மொத்தமாவோ யாராலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் இந்த மீட்டிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதுக்காக தான் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. வேலை வெட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த அசோசியேஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மைண்ட் இட். எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இந்த அசோசியேஷனோட தலைவர் லக்ஷ்மி இன்னும் காணுமே. யாராவது கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஃபைன். முதல்ல இந்த மீட்டிங்கை நான் எதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னா, பவித்ராவை அந்த சந்தோஷ் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டிங்க, அதுல நாம என்ன பண்ண முடியும்? அது என்னமோ வாஸ்தவமான பேச்சுதான். ஆனா
இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா நம்ம பவித்ராவை சந்தோஷ்க்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. சோ இத காரணமா காட்டி நம்ம சந்தோஷ் பவித்ராவையும் பவித்ரா சம்பந்தப்பட்ட மொத்த குடும்பத்தையும் தினம் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அதுக்காக தான் இந்த மீட்டிங்ல நாம எல்லாரும் கூடி இருக்கோம். இத நம்ம தட்டி கேட்கணுமா வேணாமா சொல்லுங்க. பிரதீபா, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா நாம எப்படி அந்த சந்தோஷத்தை தடுத்து நிறுத்த முடியும்? தட்ஸ் இட். அத பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங். சரி பிரதீபா, இந்த ஸ்னேகா அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி அந்த சந்தோஷோட அம்மா லட்சுமி தான். அவங்களே இன்னும் வரலையே. பரமலம்மா, நீங்க போய் கூட்டு வாங்களே. நீங்க கூப்பிட்டா லட்சுமிமா கண்டிப்பா வருவாங்க. போங்க போய் கூட்டு வாங்க. அப்படியா? ஓகே போங்க. என்ன பிரதீபா, இந்த மீட்டிங் தேவையா? நீங்களா அவங்க கிட்ட போய் உங்க தரப்பு பிரச்சனையை எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிட்டு போறாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மீட்டிங் எல்லாம்? என்ன ஹரி சார், இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்க. லட்சுமி பத்தி பேசின உடனே உங்களுக்கு கோபம் வருதா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க லட்சுமி மேடம் கிட்ட உங்க ப்ராப்ளத்தை சொல்லி அவங்க அதை கேட்காம இருந்தாங்கன்னா இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிருக்கலாமேன்னு கேட்க வந்தேன். என்ன சார், ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. சார், சந்தோஷ் முதல்ல பவித்ராவோட கையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டிருக்கான். அதை தட்டி கேட்க வந்த அவளோட அப்பாவை மண்டையை ஒடிச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அனுப்பி வச்சிட்டான். இதை இப்படியே விட்டோம்னா அவனோட ரவுடித்தனத்தை நம்ம எல்லார்கிட்டயும் காட்ட மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? ஏன் முன்னாடியே சொல்லலையா நீ லட்சுமி கிட்ட மீட்டிங் இருக்குன்ட்டு? இல்ல, நான் கூப்பிடல. அது ஒரு விதத்துல பயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா லட்சுமியோட புள்ள சந்தோஷ் தான் இப்போ பெரிய ரவுடி ஆயிட்டானே. அதனாலதான் கொஞ்சம் பயம். சோ நான் கூப்பிடல. வாங்க. வாங்க வாங்க லட்சுமி வாங்க. யூசுவல் அசோசியேஷன் மீட்டிங் தான். பொதுவா நீங்க தான் எல்லா மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த பிளாட்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இந்த தடவையும் இந்த அசோசியேஷன் மீட்டிங் கூடி இருக்கு. பட் இந்த மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணது நான் தான். என்ன பிரதிபா, என்ன விஷயம்? சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். யூசி லட்சுமி, ஆக்சுவலா உங்க சன் சந்தோஷ்னால இந்த அபார்ட்மெண்ட்ல ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு யாருக்குமே பாதுகாப்பு இல்ல அவனால. அதுக்காக தான் இந்த மீட்டிங். என்ன பிரதிபா, என்ன பேசுற? என்னோட பையனால இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனையா? ஆமா லட்சுமி, சந்தோஷ் பவிய கைய பிடிச்சு இழுத்து கலாட்டா பண்றான். பவியோட அப்பாவை தலையில அடிச்சு காயப்படுத்திட்டான். அடுத்து யாராச்சும் ஏதாவது கேள்வி கேட்டா அடிச்சு உதைப்பான், ரவுடித்தனம் பண்ணுவான். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் பிரதிபா இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. பவி, எதுக்கு நம்ம குடும்ப விஷயத்த பொது இடத்துல பேசிக்கிட்டு? இதெல்லாம் நமக்குள்ளேயே பேசிக்கலாமே. லட்சுமி, ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னதே நம்ம பவிதா. பிரதிபா, இது எங்க குடும்ப விஷயம். இத பொது இடத்துல பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. குடும்ப பிரச்சனைங்கிறது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும். எப்ப அது வாசலுக்கு வந்துச்சோ அப்பவே அது காமனான பொது பிரச்சனை ஆயிடுச்சு. யூனோ, உங்க பையன் பண்ண ரவுடித்தனம் எல்லாமே வெளியில நடந்துச்சு. அதான் பிரச்சனையே. அதனாலதான் இப்போ நாம எல்லாரும் ஒன்னா நின்னு பேச வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. கேக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு லட்சுமி. என்ன சந்தோஷ் இப்படி டோட்டலா ரவுடியாவே வளர விட்டுட்டீங்க? யாரு ரவுடி? என்னோட குட்டி ரவுடியா? எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கான் சொல்லுங்க பிரதிபா, சொல்லுங்க. இது வரைக்கும் ஓகே. பட் இனிமே எங்க யாருக்குமே சேஃப்டி இல்ல. சந்தோஷ் கம்ப்ளீட்டாவே ரவுடியாவே மாறிட்டு வரா. அது இதுக்கு மேலயும் கண்டினியூ ஆக கூடாது இல்லையா? சோ அத கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நாங்க இங்க கூடி இருக்கோம். என்ன பிரதிபா,
விட்டா ரொம்ப தான் பேசிட்டு போறீங்க. நான் என் பொண்டாட்டி கூட எந்த பிரச்சனையும் பண்ணல. என் பொண்டாட்டி கூட நான் சேர்ந்து வாழணும் தான் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷ், உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே. நீ நினைச்சா இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணலாம். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்?